ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நேத்து பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ இது எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோயம்பேடு லொக்கேஷன்ல நடக்குது. ஆக்சுவலாக நான் வந்து ஒர்க்ல இருந்தேன். ஒர்க்ல இருந்து அந்த சைட்லேருந்து வந்துகிட்டு இருந்தேன். ஸோ வந்துட்டு இருக்கப்ப ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிட்டு இங்கே வாடா, உனக்கு இங்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. நான் வேற அடிக்கடி வீடியோ எடுக்கிற பைத்தியமா, அதனால வந்து வீடியோ வாடா, உனக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு அப்படின்னா. சரி என்னடா அப்படின்னு பார்த்தா விஜய் அண்ணா வராருடா அப்படின்னாங்க. விஜய் அண்ணா வராருனாலே கூட்டமா இருக்கும். எனக்கு கூட்டத்துல வீடியோ எடுக்கிறதுனாலே எனக்கு கையெல்லாம் அப்படியே இதாகும். எப்படி கூட்டத்துல போய் எடுக்கிறது? நான் வேற கொஞ்சம் ஷார்ட்டா, அதனால எப்படி போய் வீடியோ எல்லாம் எடுக்கிறது? ரொம்ப கஷ்டமா இருக்கும். தூரத்துல இருந்தும் எடுக்க முடியாது. டேய் நீ வாடா, நீ வந்து பார்க்கவே செய், கண்டென்ட் எடு, எவ்வளவு கூட்டமா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னாங்க. இது கரெக்டா எங்க நடக்குதுன்னா கோயம்பேடுல நடக்குது. ஸோ கோயம்பேடுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம். அப்பா அப்பா, நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. நேற்று கோயம்பேடு அந்த பாலம் இருக்கும், நிறைய பேர் போவீங்க அங்க. அந்த பாலமே மொத்தமா வந்து ஸ்தம்பிச்சு போய் நிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. நீங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன். நிறைய வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜயனை வந்து கோயம்பேடுல வந்து பிரச்சாரம், அந்த என்ன சொல்லுவாங்க, டிவிக்கு கேம்பெயினா, ஆமா கேம்பெயின்ல பண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் நாங்க போய் அவரை பார்க்கறதுக்கு போறோம். ஸோ எனக்கு என்னன்னா தூரத்துல இருந்தாச்சும் எப்படியோ பார்க்கணும், என்னால் வீடியோவே எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். என்னோட தீவிரமான ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பீங்க. ஸோ விஜய் அண்ணா ஃபேனும் நானும் விஜய் அண்ணா ஃபேன் தான். ஆனா என்னோட தீவிரமான ரசிகர்களும் ரொம்ப கிட்டக்க போயிடுவீங்க. நான் ரொம்ப தூரமா இருப்பேன். கூட்டத்தை தள்ளி கிள்ளி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். நம்ம இருக்கிற கண்டிஷனுக்கு சீக்கிரமா விழுந்துருவோம். நம்ம ஒல்லியா தானே இருக்கும். அதனால எப்படியாவது கிட்டக்க போயிடலாம்னு பாக்குறோம். முடியவே இல்லை. சரி விஜய் அண்ணா வராருன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிராபிக் எல்லாம் ஸ்லோ ஆகுது. அப்படியே சல்லுன்னு போயிட்டு இருந்த வண்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகுது. எங்க வராரு பார்த்தா இந்த பாலத்துல கொஞ்சம் கொஞ்சமா இன்ச் பை இன்ச்சா நவுறுது. மொத்த இடமுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டிராபிக்ல நிக்குது. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வராங்க. கோயம்பேட்டுல நான் அது வரைக்கும் அவ்வளவு கூட்டத்தை எப்பமா பார்த்திருக்கேன்? விஜயகாந்த் சார் அப்ப பார்த்திருக்கேன். அந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த இதெல்லாம் நடக்கும் பாத்தீங்களா? ஸோ அந்த நேரம் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு பெரிய மாநாடு அந்த மாதிரி சம்திங் தான். ஆனா கோயம்பேட்டுல அவ்வளவு கூட்டம் பார்த்துக்கிறதே இல்லை. எக்கச்சக்கமான பேரு. அரும்பாக்கம், அமிஞ்சக்கரை சைடு, மதுரவாயில் சைடு, வானகரம் சைடுன்னு சொல்லி இந்த கோயம்பேட்டை சுத்தி இருக்கிற ஒரு 5-6 ஏரியாஸ்ல இருந்து மொத்தமா வந்துட்டாங்க. அந்த பாலத்துல நேற்று பஸ் போல, ஒரு சின்ன பைக்கு, கார் எதுவுமே போல, அவ்வளவு கூட்டம். எனக்கு ஜேன்னு இருந்தது. பயங்கரமா இருந்தது. பாகுபலி கூட்டத்தை பாக்குற மாதிரி செம்ம சூப்பரா இருந்துச்சு. விஜய் நம்ம பார்க்கலாம் பார்த்தா அவர் வரமாட்டார். அவருக்கு முன்னாடி ஒரு 2 கார், அவருக்கு பின்னாடி ஒரு 2 கார், இதுக்கு நடுவுல ஒரு அந்த ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு வண்டி, அந்த வண்டிக்கு மேல ஒரு செம்ம சூப்பரா இருந்துச்சு. கடைசியில பார்க்கலாம்னு நினைச்சா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். நம்ம பார்த்தாச்சு, ஆனா என்னால வீடியோ எடுக்க முடியல. ஆக்சுவலா நான் ரொம்ப இதுல இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் முன்னாடி ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அவங்க மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, வீடியோ எடுத்துட்டாங்க. ஆனா இருந்தாலும் எனக்கு அந்த வீடியோ கொடுத்தாங்க. ஆனா நான் விஜய் நான் பார்த்துட்டு, ஆனா என்னால எடுக்க முடியல. ஏன்னா எனக்கு மேல இருந்தாங்க. ஆனா நான் லைட்டா தான் பார்க்க முடிஞ்சது. ஆனா நான் விஜய் அண்ணாவை அப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். இது வரைக்கும் ஒரு சினிமா ஆக்டரா அவ்வளோ பெரிய ஒரு ஃபீல்ட்ல இருந்தவர் நம்ம அரசியலுக்கு இப்படி வராரு அப்படின்னா, அதுக்கப்புறமா நம்ம இது வரைக்கும் நான் விஜய் அண்ணாவை நேர்ல பார்த்ததே இல்லை. போட்டோஸ், வீடியோஸ், போன், இன்ஸ்டா, யூடியூபு, சினிமா, அவ்வளவுதான். இதுக்கு நேர்ல பாக்குறோம்னா அது நேத்து நடந்த ஒரு சம்பவத்துலதான் நம்ம நேர்லயே பாக்குறோம். அதுவே ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. நான் இதுல வேற எனக்கு சந்தோஷம். இதுல வாங்க வீடியோ பக்காவா கிளாரிட்டியா, எதுவும் நம்ம தான் அடுத்த ஒரு நியூஸ் சேனல் மாதிரி எடுக்கலான்ட்டுலாம் ஆங்கிள்லாம் செட் பண்ணேன். ஆனா ஒரு பார்த்தோன்னே நம்மளுக்கு பரவாயில்லையே. அவர் ஒரு வாட்டி இந்த மாதிரிலாம் ஸ்டைல் அவர் ஒரு ஆக்ஷனும் சூப்பரா அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் பயங்கரமா கொடுப்பாரு. ஏன்னா ஒரு ஹீரோங்க, செம்மையா அந்த ஆக்ஷன் எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுப்பாரு. பசங்களுக்கு ஹாய் சொல்றது, இந்த கண்ணாடி போட்டுட்டு அது ஸ்வாக், இதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. ஸோ அதே பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் தூரத்துல இருந்து அப்படியே எல்லா பசங்களும் இவங்க மேல இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே ஏறிட்டாங்க. ஒரு கடை, ஒரு வண்டி, அதெல்லாம் சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏறிட்டாங்க. எனக்கு ஏற ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஏற வேணாம், அந்த போனை மட்டும் இப்படி தூக்கிட்டே இருந்தேன். எடுக்கவே முடியல. கடைசியில இருந்து கை ஆட்டிட்டு இருந்தேன். அது மட்டும் தான் எனக்கு ரெக்கார்ட் ஆச்சு. ஆனா முன்னாடி இந்த பசங்க வந்து கரெக்டா எடுத்துட்டாங்க. எனக்கு எடுத்துட்டாங்க. நான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். செம்மையாச்சு. அதாவது விஜய் அண்ணாவை பாக்குறது, அந்த கரகோஷம், அதெல்லாம் அப்படியே எப்படி இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. இது வரைக்கும் நான் மாநாடு, இந்த பெரிய பெரிய கட்சி கூட்டத்துக்கு எல்லாம் போனது இல்லை ரொம்ப. அப்ப இந்த மாதிரி நேர்ல நம்ம போய் பாக்குறது ரொம்ப ரேர். அப்படி இந்த ரேரான நேரத்துல விஜய் அண்ணாவை பார்த்தது ரொம்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு. சரி இது நேத்தே வீடியோ எடுத்து போட்டுக்கலாமே அப்படின்னு பார்த்தா, நேற்று அந்த கூட்டத்துல போயிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்லாம் போயிட்டு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சரி இதை ஒரு நல்ல, அதுவே நைட் ஆயிடுச்சு, இதுவே வெளிச்சத்துல சரி பேசலாமேன்னு சொல்லிதான் இன்னைக்கு காலையில உட்காந்து இதை ரெக்கார்ட் பண்றேன். ஸோ இதை முடிச்சு நான் மறுபடியும் ஒர்க் போயிடணும். ஸோ இது வந்து செம்மையான ஒரு விஷயம். எப்படி சொல்றதுன்னா, ஒரு பெரிய ஒரு சினிமா செலிபிரிட்டி வந்து ஒரு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி போய் இந்த அரசியலுக்காக வந்து எத்தனை பேர் ஃபேன்ஸ் அப்ப இருக்காங்கன்னு பார்த்தோம். அப்பா அப்படி கத்துறாங்க, அப்படியே நாளை கத்திக்கிட்டே இருந்தேன் அப்படின்ட்டு. சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒரு ஃபீல் இருக்கு பாத்தீங்களா,
அது நேர்ல போனதா வரும். நீங்க எத்தனையோ வீடியோல பார்த்து லைக் போடலாம், கமெண்ட் போடலாம், ஷேர் பண்ணலாம். ஆனா நேர்ல பாக்குற மாதிரி வரவே வராது. ஆனா அதுக்கிட்ட நம்ம இப்படி சொன்னா உங்களுக்கு இப்படிதான் தெரியும் அந்த வீடியோல பாக்குறது. ஆனா நேர்ல போனீங்கன்னு சும்மா சூப்பரா இருக்கும். ஸ்வாக்னா ஸ்வாக், விஜயனா ஸ்வாக் தான், சும்மா மாசா இருந்துச்சு. விஜயனா இஸ் ஆல்வேஸ் விஜயனா தளபதி. நம்மளுக்கு இருக்கிற ஒரு தளபதி என்ன சூப்பரா இருந்துச்சு. அது எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல, பயங்கரமா இருந்துச்சு. இமேஜின் ஐ வாண்ட் டு அப்படியே எனக்கும் அந்த கூட்டத்துல போய் விஜயண்ணா அப்படின்னு கத்தணும்னு ஆசையா தான் இருந்துச்சு. கிட்டக்கெல்லாம் போகணும்னுலாம் ஆசையா இருந்துச்சு. ஆனா கிட்டக்கெல்லாம் போக முடியல. எனக்கு முன்னாடியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் கிட்ட இருக்காங்க. அவங்கள தாண்டி போனா அந்த இது நல்லா ஒரு ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க அந்த வண்டியை சுத்தி அதை சுத்தி போலீஸ், அதுக்கப்புறம் பாடி கார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. வண்டி 4-5 வண்டி பெரிய ப்ரொடக்ஷனோட செம்மையா தான் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்பயுமே அந்த சைட்ல ஒரு பாடி கார்டு ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, ஸ்வாகா, நல்லா கொஞ்சம் நல்லா தும்ஸ் அப்படி இருப்பாரு. அவர் தான் விஜய் நான் ப்ரொடெக்ட் பண்றது, எது வந்தாலும் சும்மா தடுக்கிறது, இதெல்லாம் பண்றது, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஒன்றும் இல்லை, நான் போய் விஜய் நான் பார்த்தேன், அது வந்து ஒரு பதிவாக போடணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் விஜய் அண்ணாவை எங்கே பார்த்துருக்கீங்க, என்ன பார்க்கலினாலும் பரவாயில்ல சொல்லுங்க கமெண்ட்ல. விஜய் அண்ணாவோட ஸ்வாக் எப்பவுமே ஸ்வாக் தான். See you.